சொல்ற மாதிரி கிளவ் போட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய கிளவ் இருக்கு. ஸோ பால் வந்து கையில தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால பிட்வீன் த கீப்பர் ஒரு ஃபீல்டர் வரும்போது கீப்பர் கிட்ட விட்டுறணும்னு அது ரைட்டு. அதுக்குன்னு பெவிலியன் கிட்ட ஒரு கேட்ச் வந்துருக்கு லாங் கிட்டன்னா அதுக்கு போய் கீப்பர் ஓடக்கூடாது. நான் போய் பிடிக்காதுன்ட்டு அது பைத்தியாதான் அவர் பண்ணார். அவர் ஆக்சுவலா நல்லா பிடிப்பார் கேட்சஸ். பட் இந்த கேட்ச் அவர் டூ மச் ஆஃப் டிஸ்டன்ஸ், அது வேஸ்ட். அது விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் விட்டது ரச்சின் ரவீந்திரா ஷார்ட் ஸ்கொயர் லெக் அம்பையர் பக்கத்து விட்டார்ல, அதுக்கு டைவ் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாரு சொன்னாங்க இப்ப டைவ் அடிக்கணும்னு? காலை நீட்டி சாதாரணமா பிடிக்க வேண்டிய கேட்சுக்கு விழுற சமயத்துல அந்த பால் கைக்கு வரத்துக்கும் இவர் விழறதுக்கும் கேட்டாரு. எதுக்கு விழுந்தாருன்னு ஆண்டவன் தான் வச்சோம். விழ வேண்டிய அவசியமே கிடையாது. போட்டோக்கு ஏதாவது போஸ்ட் பண்ணுறது, போட்டோவில் நல்லா ஓடுனது, கேட்சுக்கு எதுக்கு நல்லா ஓடணும்? அவர் போய் விழுந்தார். அந்த விழுற சமயத்துல கையில பட்டு ஒரு சாதா கேட்ச். ஹி இஸ் ஆல்சோ குட் ஃபீல்டர். பட் இங்க யாரெல்லாம் இந்த T20 ப்ராபப்ளி அது டென்ஷனா என்னன்னு தெரியல. அதனால அவர் அந்த கேட்சை விட்டார். அவர் டைவ் அடிக்க கூடாது, டைவ் அடிக்க கூடாத கேட்சுக்கு டைவ் அடிச்சா அப்படி விட்டார் அந்த கேட்ச். அவர் ஒன்னு. நம்பர் 2, இவரு கிளென் பிலிப்ஸ் விட்டார் பார்த்தீங்களா அந்த கேட்ச். கிளென் பிலிப்ஸ் விட்ட கேட்ச் கையை இப்படி நான் சொல்ல தெரியுமா? கேட்ச் வரும்போது கையோட ரிஸ்டோட மூவ்மெண்ட் இப்படி பிச் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன்ல, ஜர்க். அதை பண்ணாரு. கையில வச்சு இப்படின்னாரு. அவருக்கு புஷ்டம் பாருன்ற மாதிரி பண்ணார். அவர் சாதாரணமா கையை வச்சிருந்தா கரெக்டா வந்து லேண்ட் ஆகி அவர் பிடிச்சிருப்பா. பிஸ்டா போயிட்டு அன்பிலீவபிள் கேட்சஸ் பிடிக்கிறவர் ஈஸி கேட்ச் விடுறாரு. ஏன்னா கையில மூவ்மெண்ட் இருந்தது. இவரு அந்த டேரில் மிச்சலுடைய கேட்ச் அவங்களுக்கு பேட் லக். ஆக்சுவலா அது ஒரு கேட்ச் மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா அது கிராஸ் ஆன மாதிரி இருந்தது எனக்கு பாக்குறதுக்கு. இவங்க சொல்றாங்க ஃபிங்கர்ஸ் பால் சரி, பட் அந்த ஃபிங்கர் கேப்ல புல்லு மேல வருது. அப்ப புல்லுல போடுவதில்ல ஃபர்ஸ்ட் பால் புல்லுல போடுறது எனக்கு தெரியுது. ஸோ அந்த பேட் லக்னு எனக்கு தோணுச்சு. அங்க டாரில் மிச்சல் என்ன பண்ணார்னா கஷ்டமான கேட்ச் தான், ஏன்னா ஃப்ரண்ட்ல டைவ் அடிக்கணும். பட் ஃப்ரண்ட்ல டைவ் அடிக்கும் போது இப்படி எல்போ மடங்கி இருந்தது. அந்த கேட்சுக்கு டைவ் அடிக்கிறச்சு அவர் ஃபுல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ரிஸ்ட் ரேஞ்சுக்கு வந்திருக்கும். அந்த பால் கம்ப்ளீட்டாவே கீழே போயிருக்கும் பால் கீழே. பட் அவர் கையை மடக்கிறதுனால கரெக்டா ஃபிங்கர் ஸ்டைல் தான் இருந்தது, ஃபிங்கர் ரீச்சில் தான் இருந்தது. கையை ஃபுல்லா நீட்டி இருந்தாருன்னா அந்த கேட்சை கன்வின்சிங்கா பிடிச்சிருக்கலாம். ஐ ஹாவ் மை டவுட்ஸ் ஓவர் தட் கேட்ச். அது கேட்ச் மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்த கேட்சஸ்ல பண்ண கூஃப் அப்லாம் இதெல்லாம் தான்.